ஓம் சாந்தி 1/6/2026 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்திலிருந்து தங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஜீவன் முக்தி அடைய நீங்கள் தெய்வீக பழக்கங்களை கடைப்பிடியுங்கள். இதுவே பாபாவின் ஸ்ரீமத் ஆகும். பாபா என்ன சொல்கிறாங்க, நம்ம புத்தி மூலமாக பழைய உலகத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பயிற்சி செய்யணும். ஜீவன் முக்தி அடையணும்னா தெய்வீக பழக்கங்களை கடைப்பிடிக்கணும். அதில் முதல் தாரணை எது? தூய்மை. ஆக தூய்மையினுடைய தாரணை என்பது முதல்ல உங்களுக்குள்ளே வேணும். அப்போ தான் உங்களுடைய நற்பண்புகள்லாம் வெளிப்படும். அதுதான் பாபாவுடைய முதல் ஸ்ரீமத் அப்படின்னு சொல்கிறாரு. பாபா கேள்வி கேட்குறாங்க, எந்த பழக்க வழக்கங்களை பாபாவை தவிர வேறு யாரும் கற்றுத்தர முடியாது? பதில், தூய்மையாக மாற வேண்டும், மேலும் மாற்ற வேண்டும். இது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய தெய்வீக பழக்க வழக்கம் ஆகும். நீங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாக இருங்கள். இந்த பாடத்தை ஒரு பாபா தான் கற்றுக் கொடுக்கிறார். வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. குழந்தைகளாகி உங்களுடையது எல்லையற்ற சந்நியாசம் ஆகும். நீங்கள் இந்த பழைய உலகத்தையே புத்தியினால் மறக்கிறீர்கள். தூய்மையை கடைப்பிடிப்பதால் மற்ற அனைத்து பழக்கங்களும் தானாகவே வருகிறது என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். இந்த நற்குணங்கள் நற்பண்புகளெல்லாம் நடைமுறையில் கொண்டு வருவதற்கான சக்தி பாபா கிட்ட தான் இருக்குது. அதுக்கான கல்வியை பாபா தான் கொடுக்க முடியும். அதனால் இந்த ஒரு தூய்மையாக மாறி மற்றவர்களை மாற்றக்கூடிய அந்த சக்தி என்பது பாபா மூலமாக தான் குழந்தைகளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறார். பாடல், இன்று இருளில் இருக்கின்றான் மனிதன். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலின் ஒரு வரியை கேட்டீர்கள். ஒரு புறம் பக்தி மார்க்கத்தை சார்ந்த உலகம் இருக்கின்றது, மறுபுறம் ஞான மார்க்கத்தை சார்ந்த குழந்தைகள் இருக்கின்றீர்கள். அவர்கள் பக்தியின் படியில் ஏறிக்கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்தின் படியில் ஏறுகிறீர்கள். பக்தியின் படியிலிருந்து இறங்குகின்றீர்கள். அரை கல்பமாக பக்தியின் படியில் ஏற வேண்டி இருந்தது. இப்போ ஞானம் கிடச்சிருச்சு, பக்தியின் படியிலிருந்து இறங்குறீங்க. ஞானத்தின் படியில் இப்போ நீங்கள் ஏறிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். பக்தி கூட முதல்ல எப்படி இருந்ததுன்னா தூய்மையானதாக இருந்தது. ஒருவரை வணங்கக்கூடிய பக்தியாக இருந்தது. பிறகு அசுத்தமாகி விடுகிறது. அதுவும் இப்போ கடைசியில் இறுதியில் பக்தி கண்மூடித்தனமாக இருக்கின்றார். மூட நம்பிக்கையில் மனிதர்கள் வந்து விடுகிறார்கள். எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. யாரை பக்தி செய்கிறாங்களோ அவங்களுடைய ஹிஸ்ட்ரியே தெரியாது. அவங்களுடைய தொழில் என்ன, அவங்க எப்படி அந்த நிலையை அடைஞ்சாங்க, எதுவுமே தெரியாத பக்தி பண்ணிகிட்ருக்காங்க. பக்தர்கள் கூட பாடுறாங்களாம், நாங்கள் இருளில் இருக்கோம், எங்களுக்கு சத்குரு இல்லை அப்படின்னு பாடிட்டுருக்காங்களாம். இந்த உலகத்தில் பாபா சொல்கிறார், இங்கேயோ நிறைய குருக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது உண்மையான குரு யார்? இது யாருக்கும் தெரியாது. சாது சந்நியாசிகள், மகாத்மாக்கள், பக்தர்கள் போன்ற அனைவரும் எவ்வளோ சாதனை செய்கிறாங்க, எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க. எதுக்காக? சத்கதி அடையணுன்றதுக்காக எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். கடவுளை நினைக்கிறாங்க, சாஸ்திரம் படிக்கிறாங்க, வேதம் உபநிடம் போன்ற எல்லாமே படிக்கிறாங்க. இருப்பினும் பகவான் வரும்போது தான் நமக்கு சத்கதி கிடைக்கும் அப்படின்னு அவங்க பகவான் வந்து தான் அதை நமக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளலுக்கு தான் பதீத்த பாவனர் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் கார் இருளில் இல்லை. நீங்கள்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. ஆனால் அவங்கெல்லாம் பக்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? கார் இருளில் தான் இருக்காங்க, அறியாமையில் தான் இருக்காங்க. நீங்கள் அறியாமை என்ற இருளிலிருந்து வெளியில் வந்துட்டீங்க. ஏன்னா ஞானம் என்ற வெளிச்சம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, உங்கள் புத்தியில் தெளிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு பாபா. பதீத்த பாவனர் பாபாவை நீங்கள் நினைக்கிறீங்க, மேலும் அவரை நினைவும் செய்கிறீங்க. எவ்வளவு எந்த குழந்தை நினைக்கிறதோ, ஞானத்தை கடைபிடிக்கிறதோ, அவ்வளவு அவர்களுடைய அறியாமை என்ற இருள் அழிகிறது. இப்பொழுது வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாவார். ஞான மையை சத்குரு அளித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. மை அப்படின்னா கண்மை கிடையாது. இது கண்ணில் அழகுக்கு வச்சுக்கக்கூடிய மை கிடையாது. இங்கே மை என்பது எதை குறிக்குது? ஞானத்தை குறிக்குது.
அப்போ ஆத்மாவுக்கு ஞானம் கிடைக்கும்போது அதனுடைய அறியாமை என்ற இருள் எல்லாமே நீங்கிடுது அப்படின்னு சொல்கிறார் பாபா. இது ஞானத்தினுடைய விஷயமாகும். ஞானத்தின் கூடவே யோகமும் இருக்குது. இப்போது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் நிராகார பரம்பிதா பரமாத்மா தான் இருக்கார். இப்போ உங்கள் புத்தியின் தொடர்பானது சிவபாபாவோட இணைஞ்சிருக்கு. உங்களிலும் கூட வரிசை கிரமத்தில் தான் புரிந்து கொள்கிறார்கள். வரிசை கிரமத்தில் தான் புரிஞ்சுக்கிறாங்க, வரிசை கிரமமாக தான் பாபாவை நினைவும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு எந்த மனிதருக்கும் பரம்பிதா பரமாத்மா சர்வசக்திவானோடு தொடர்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவரை பற்றி தெரியாது. ஆகையினால அவங்களுடைய முயற்சி எல்லாமே வேஸ்ட் ஆகுது. நீங்கள் பாபாவுடன் மேலும் முக்தி தாமம் ஜீவன் முக்தி தாமத்துடன் தொடர்பு வைக்க வேண்டியிருக்கு. இப்போ உங்கள் புத்தியின் தொடர்பை பாபா மேலே செலுத்துங்க, பிறகு வீட்டு மேலே செலுத்துங்க, பரந்தாமத் மேலே, பிறகு சொர்க்கத்து மேலே செலுத்துங்க அப்படின்றார். ஜீவன் முக்தி அடைய வேண்டும் என்றால் தெய்வீக பழக்க வழக்கங்கள் கூட மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த சமயமோ அனைவரின் பழக்க வழக்கங்கள் அசுரர்களைப் போல இருக்குது. பரம்பிதா பரமாத்மாவின் குணங்களை கூட பாடுகிறார்கள். மனித சிருஷ்டியின் விதை ரூபம், சத்தியமானவர், சைத்தன்யமானவர், ஞானக்கடல், ஆனந்தக்கடல், இப்படியெல்லாம் சிவபாபாவுக்கு மகிமை இருக்குது. சதா காலத்திற்கும் தூய்மையின் கடல் அவர். அவருடைய இந்த பதவி எப்போவுமே அழிவற்றதாக அவருக்கே உரியதாக இருக்குது. ஏன்னா இதிலிருந்து துளி அளவு கூட அவருடைய அந்த தன்மை குறையவே குறையாது. சதா தூய்மையினுடைய கடல், சதா ஆனந்தத்தினுடைய கடல். இப்போ அவருக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்க மகிமை ஒருபோதும் அழியாதது. ஏன்னா அவர் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வருவது கிடையாது. இப்போ மற்றவங்க நம்ம ஆத்மாக்கள்லாம் பார்த்துட்டா ஒரு உயர்ந்த நிலையை அடையிறோம். இப்போ 21 பிறவிக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், தூய்மையாக இருக்கிறோம், பிறகு தூய்மையை இழக்கிறோம். அப்போ அவருக்குரிய மகிமை நம்ம யாராலையுமே அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறார். இப்போது நீங்கள் தூய்மையின் கடல், ஞானக்கடலாக ஆகிறீங்க. ஆனால் எல்லைக்குட்பட்டவராக தான் ஆகிறீங்க. நான் எல்லைக்கு அப்பாற்பட்டவன் என்பதை பாபா புரிய வைக்கிறார். உங்களை எல்லைக்கு அப்பாற்பட்டவராக மாற்ற முடியாது. இல்லை என்றால் இந்த சிருஷ்டியின் விளையாட்டு எப்படி நடக்கும்? எனக்கு சமமாக நீங்களும் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையை சதா தூய்மையானவராக நீங்கள் ஆகி என்னோடு இருந்துட்டிங்கன்னா இந்த எல்லையற்ற சிருஷ்டி சக்கரத்தின் இந்த ஞானம், அதாவது இந்த சிருஷ்டியினுடைய விளையாட்டு எப்படி நடக்கும்? என்னோட நீங்கள் மேலே பரந்தாமத்திலே இருந்துட்டீங்க, எனக்கு சமமாகி என்னோடவே மேலே இருந்துட்டா இந்த சிருஷ்டியினுடைய விளையாட்டு எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறார். நீங்கள்லாம் 84 பிறவிகளை எப்படி அனுபவிப்பீங்க? எனக்கு சமமான நிலையில் மேலே இருந்துட்டீங்க அப்படின்னா சதா தூய்மையாகவே நீங்கள் இருந்துட்டு பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வரல, உலகத்துக்கு வரலன்னா இந்த விளையாட்டு எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறார். நீங்கள் சதா காலத்திற்கும்லாம் மாற முடியாது. இப்போ என்னுடைய தூய்மையினுடைய பலத்தை உங்களுக்குள்ளே நிரப்புனா கூட அது 2500 வருஷம் வரைக்கும் தான் உங்கள்கிட்ட இருக்கும். அப்புறம் உங்களுடைய நிலை குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த 21 பிறவி தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? அதுலேயே பர்சன்டேஜ் அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும் உங்களுடைய தூய்மையின் பலம். பிறகு என்ன பண்ணிடுவீங்க? கர்மத்தில் தூய்மை இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. எண்ணத்தளவில் கர்மத்தளவில் நீங்கள் தூய்மை இழக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் என்னை போல் நீங்கள் சதா எல்லையற்றவராக இருக்க முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறார். நீங்கள் சதா காலத்திற்கும் மாறுங்கள் என்று சட்டத்தில் இடமே இல்லை. நான் சதா காலத்திற்கும் தூய்மையானவனாக இருக்கின்றேன். நான் பரந்தாமத்தில் தான் இருக்கேன். என்னிடம் ஞானம், தூய்மை போன்றவைகளோ இருக்கவே இருக்கிறது. இந்த சமயம் தந்தை குழந்தைகளை காரிருளிலிருந்து விடுவித்து ஞானம் மற்றும் யோகத்தினால் தூய்மையாக மாற்றுகிறார் என்பதை நீங்கள் மறந்துடுறீங்க. நான் பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கேன், இப்போது என்னை நினைவு செய்யுங்கள் என்று வேறு யாரும் சொல்ல முடியாது. என்னுடைய இந்த மகா வாக்கியங்களை வேறு யாரும் காப்பி செய்ய முடியாது. குழந்தைகளாகி உங்களை 21 பிறவிகளுக்கு ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக மாற்றுவதற்காக தான் நான் வரேன். யார் போன கல்பத்தில் மாறினாங்களோ அவங்க தான் இப்போவும் மாறுவாங்க. எத்தனை குழந்தைகள் தூய்மையாக மாறுகிறார்கள், எவ்வளோ பேர் அஜாமில் போன்று பாவிகளாகவே இருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளவு அழுக்கான அசுத்தமாக இருக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப அழுக்காக மாறுறாங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறார். தந்தை தான் அழுக்கான துணியை தூய்மையாக்க வேண்டியிருக்கு. இங்கே அழுக்கு துணின்றது எதை சொல்கிறாரு? ஆத்மாவை தான் சொல்கிறார்.
ஆத்மா தான் அழுக்காயிடுச்சு. உங்களை மாயா எவ்வளோ அழுக்காக்கி வச்சுருக்கு. வெறும் ஒரு பிறவியினுடைய விஷயம் கிடையாது, இது 63 பிறவியினுடைய விஷயம். இப்போ 63 பிறவிகளாக விகர்மங்கள் செய்து ஆத்மா என்ன ஆயிடுச்சு, ரொம்ப அழுக்காயிடுச்சு. இப்போ அந்த அழுக்கான ஆத்மாவை பாபா வந்து தான் தூய்மையாக்க வேண்டியிருக்கு. ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக லட்சியம் என்ற சோப்பு கொடுக்குறார். அப்போ என்ன லட்சியம் கொடுக்குறாரு? என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மை ஆயிடுவீங்க. ஏன்னா பாபா யார்? தூய்மையினுடைய கடல். அப்போ அவர்கிட்ட தான் அந்த சக்தி இருக்குது. அப்போ அவரை நினைவு செய்யும்போது தான் ஆத்மா தூய்மையாகும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை நினைவு செய்தால் உங்களுடைய அணைந்த நிலையிலுடைய ஆத்ம ஜோதி வந்து பிரகாசமாயிடும், ஒளியேற்றப்படும் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு தந்தையாக என்னை நினைக்கிறீங்களோ அவ்வளவு இந்த யோகத்தால் ஆத்மா விழிப்படையும் அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது நான் உங்களை சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாற்ற வந்திருக்கிறேன். நான் இந்த பிரம்மாவின் மூலமாக உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறேன். ஆத்மாவோடு தான் பேசுகிறேன். குழந்தைகளே, லௌகீக தந்தையெல்லாம் மறந்துட்டு தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து உறவுகளையும் மறந்து உங்களுடைய தந்தையாக என்ன நினைவு செய்யுங்க. உங்கள் ஆத்மா தூய்மையாயிடும். பிறகு உங்களுக்கு இந்த உடல் கூட எதிர்காலத்தில் புதிய உடல் கிடைக்கும். அழகான உடல், ஆரோக்கியமான உடல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பிறகு தத்துவங்கள் போன்றவைகள் கூட தூய்மையாக மாறிவிடுகிறது. இப்போது இந்த பழைய உலகத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள். என்னை நினைத்தால் நீங்கள் என்னிடம் வந்து பிறகு சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். ஆக இந்த பழைய உலகத்தில் புத்தி யோகத்தை செலுத்தாதீங்க. பாபாவை நினைவு செய்யுங்க, வீட்டை நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பழைய உலகத்திலிருந்து முற்றிலும் புத்தியினை விலக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு ஸ்வீட் ஹோம், அதாவது நிர்வாண தாமம். அங்கே போகணும். தன்னை ஆத்மா என்று நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும். என்னை நினைவு செய்தால் கடைசி நினைவிற்கு ஏற்ப உங்களது நிலை வந்து உயர்ந்ததாக இருக்கும். இதை பாபா தான் சொல்கிறார். இதை புரிஞ்சுக்கிட்டு மாறணும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவோடு தொடர்பில் இருக்கிறீங்க. பாபா அழுக்கான ஆடைகளை அடித்து துவைப்பதை நீங்கள் பார்க்குறீங்க. சில துணி என்ன ஆகிடுது, கிழிஞ்சு போகுது. சிலது சுக்குநூறாயிடுது. சிலரோ முற்றிலும் அழுக்காக அஜாமில் போன்ற பாவியாகவே இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் முற்றிலும் தாரணையே ஆகிறதில்ல. பாபா எவ்வளோ ஞானத்தை சொல்லி புரிய வச்சாலும், எவ்வளோ சக்தியை கொடுத்தாலும் மாறுறது கிடையாது. பாபா எவ்வளோ நல்ல விஷயங்களெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறார். இனிமையான செல்லமான குழந்தைகளே, மிகவும் அன்பான தந்தையாக என்ன நினைவு செய்யுங்க. ஏன்னா என்ன நினைவு செஞ்சிங்கன்னா தூய்மை ஆகிடுவீங்க. மேலும் அன்பான சுகதாமத்தை நினைவு செய்யுங்க. இதை கூட இப்பொழுது தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இப்போ தான் பாபாவை நினைக்கலாம். உலகத்தில் இந்த விஷயத்தை யாருமே தெரிஞ்சிருக்கல. இதுவோ துக்கம் நிறைந்த உலகம். மனிதர்கள்லாம் எப்படி இருக்காங்க? ஐயோ ஐயோன்னு அலறிட்டு இருக்காங்க. ஒருவருக்கொருவர் அடிச்சுக்கிறாங்க, துக்கம் கொடுத்துக்கிறாங்க. பகவானே எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படிலாம் என்ன பண்ணுறாங்க? தந்தையை நோக்கி அழைச்சிட்ருக்காங்க. ஆனால் பாபா நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு வந்து ஆஸ்தி கொடுத்துட்ருக்கார். ஆக அப்படிப்பட்ட தந்தையை நாம் வந்து நினைவு செய்யணுன்றார். பாபா இந்த நேரம் விடுவிக்கக்கூடியவராக இருக்கார். குறிப்பாக குழந்தைகளாகிய நம்மை மற்றும் பொதுவாக எல்லாரையும் அழைத்து செல்வதற்காக தான் வந்திருக்கார். குழந்தைகளாகிய உங்களுக்குள் கூட வரிசை கிரமத்தில் தான் இந்த பெருமிதம் இருக்கிறது. எனக்காக பாபா வந்திருக்கிறாரு. என்னை தூய்மையாக்கி அவரோடு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. மேலும் எனக்கு சொர்க்கத்தினுடைய பிராப்தியை கொடுக்க வந்திருக்காரு. எதுக்காக என்னுடைய தந்தை இந்த பூமிக்கு வந்திருக்காருன்றத அந்த பெருமிதத்தோடு, அந்த நஷாவோட வரிசை கிரமத்தில் சில குழந்தைங்க அவங்க தான் புரிஞ்சுக்கிட்டு அந்த நஷாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த படிப்பு சாதாரணமானது கிடையாது. யாரை படிக்க வைக்கிறார் என்று பாருங்கள். இந்த படிப்பு எப்பேற்பட்ட ஆத்மாக்களுக்கு கிடைக்குதுன்னா, அஜாமில் போன்ற பாவம் செய்த ஆத்மாக்களை கூட படிக்க வச்சு சொர்க்கத்துக்கு அதிபதியாக பாபா மாற்றுறார். அனைவரும் கீழானவராக தான் இருக்கிறாங்க. பாபா வரும்போது இங்கே யாருமே வந்து தூய்மையான ஆத்மா கிடையாது. எல்லாருமே தூய்மை இழந்த ஆத்மாக்கள் தான். அப்பேற்பட்டவர்களை கூட பாபா என்ன பண்ணுறாரு? இந்த படிப்பின் மூலமாக மாற்றுறார். தூய்மையற்றவர்களை தூய்மையானவராக்குறார். சொர்க்கத்திற்கே தகுதியானவராக்குறார். எல்லா தெய்வீக குணங்களையும் ஆத்மாவுக்குள்ளே நிரப்பி தகுதியான ஆத்மாவாக ஆக்குறார். அவர்களை மிக தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டியிருக்கிறது. இப்பொழுது குழந்தைகள் தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று
குழந்தைகளுக்கு பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார். இங்கே உங்களுக்கு புத்தியில் குறிக்கோள் இருக்கிறது. இந்த தூய்மையின் பழக்க வழக்கங்களை வேறு யாரும் உங்களுக்கு கற்றுத்தர முடியாது. சன்னியாசிகள் கூட வீடு வாசலை தான் துறக்க வைக்கிறாங்க. இங்கே நீங்கள் வீடு வாசலையெல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த பழைய உலகத்தையே முற்றிலும் புத்தி மூலமாக மறக்கணும். அவங்களுடையது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம், உங்களுடையது எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம். அவங்க ஒரு வீடு வாசலை மறக்கிறாங்க, துறக்கிறாங்க. நீங்கள் முழு உலகத்தையே மறக்கணும். அதுதான் எல்லையற்ற சந்நியாசம் அப்படின்றார். அந்த சன்னியாசிகளுக்கு கூட இன்றைக்கி எவ்வளோ மரியாதை கிடைக்கிது. சாதுக்கள் அமைப்பு அரசாங்கத்திற்கு கூட ஆலோசனை வழங்குது. அவங்கெல்லாம் கூட அரசாங்கத்துக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. இன்னும் போக போக பாருங்களாம், இந்த சன்னியாசிகள் போன்றவர்கள்லாம் தாய்மார்களாகிய உங்கள் காலில் விழப்போகிறாங்க. தாய்மார்கள் இல்லாமல் அவங்க முன்னேற முடியாது. இங்கே பாபா காலில் விழக்கூடிய விஷயம்னு எதை சொல்கிறாருன்னா, உங்கள் மூலமாக பாபாவுடைய நாலேஜ் தெரிஞ்சுப்பாங்க, பாபாவை தெரிஞ்சுப்பாங்க, பாபாவுடைய ஞானம் உங்கள் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் தவிர உண்மையாக காலில் விழக்கூடிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் பாபா. அடுத்து பாபா சொல்கிறாங்க, நான் குழந்தைகளாகிய உங்களை என்னை விட உயர்ந்தவராக மாற்றுறேன். உங்களை பிரம்மாண்டம் மற்றும் சிருஷ்டி ரெண்டுக்கும் அதிபதியாக மாற்றுகிறேன். பிறகு நான் வானப்பிரஸ்த நிலைக்கு சென்று விடுகிறேன். ஆனால் நீங்கள் ஸ்ரீமத் படி இப்பொழுது நடக்க வேண்டும். இந்த பழைய உலகத்திலிருந்து முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். முகத்தை திருப்புறதுனா என்ன? புத்தி மூலமாக இந்த உலகத்தை மறக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ராவணன் மற்றும் சீதையின் பொம்மை கூட இருக்குது இல்லையா? அதில் சீதையின் பக்கம் ராவணன் வந்ததும் சீதை முகத்தை ராமர் பக்கம் திருப்பிப்பாங்களாம். அதே போல் கிருஷ்ணருடைய கையில் பாருங்கள், அவர் கையில் சொர்க்கத்தையும் காலால் நரகத்தை எட்டி உதைக்கிற மாதிரி படம்லாம் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, புத்தி மூலமாக நீங்கள் சொர்க்கத்தை நினைவு செய்யுங்க, நரகத்து பக்கம் உங்கள் புத்தியை செலுத்தாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா எவ்வளோ நன்றாக புரிய வைக்கிறார். ஆனால் விரல் விட்டு எண்ணி பார்க்கும் அளவிற்கு சில வியாபாரிகள் தான் இந்த வியாபாரத்தை செய்கிறாங்க. அப்படின்னா என்ன? சில குழந்தைங்க தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பாபாவுடைய சேவையை நல்லா செய்கிறாங்க, பாபாவுடைய அறிமுகத்தை தெளிவாக மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாபாவிற்கு தன்னுடைய பழைய உடல் மனதை செல்வத்தை கொடுத்துவிட்டு புதியதாக பெறுங்கள். இதுதான் மிகவும் முதல் தரமான இன்சூரன்ஸ். அழியக்கூடிய உடல், மனம், பொருள், செல்வம் இது எல்லாத்தையும் பாபாவுடைய சேவையில் பயன்படுத்தி நீங்கள் ஒன்றுக்கு பல மடங்கு பாக்கியத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் உங்கள் ஆத்மாவை தூய்மையாக மாற்றினால் உடல் கூட தூய்மையாக கிடைக்கும். நீங்கள் சொர்க்கத்திற்கே ராஜாவாக ஆகிறீங்க. ஆகவே அவரை வியாபாரி, மந்திரவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் முதல் தரமான மந்திரம் ஆகும். பாபா அடுத்து சொல்கிறாங்க, இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபாவுடைய நினைவு இருக்குது. பாபாவை நினைக்கிறதுல தான் உழைப்பும் அதிகமாக இருக்குது. யாராவது அப்படியே எங்களை நிஷ்டையில் அமர வைக்கணும்னு நீங்கள் இருக்கக்கூடாது. யாராவது எங்களுக்கு கமெண்ட்ரி கொடுத்தா தான் யோகா வரும், என் முன்னாடி அமர்ந்து எனக்கு சொல்லி கொடுத்தா தான் எனக்கு புத்தி பாபாவோட மேலே கனெக்ட் ஆகும், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் புரிந்து கொண்டு தானாகவே நினைவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறார். 8 மணி நேரம் நீங்கள் வேலை செய்யுங்க. மீதமுள்ள நேரத்தை முயற்சிக்காக ஒதுக்குங்க. கண்டிப்பாக முக்கியமான விஷயமே இங்கே தூய்மையாகணும். தூய்மையினுடைய தாரணை அவசியம் வேணும்னு பாபா சொல்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் சொல்கிறாரு, குறிக்கோளை எப்பொழுதும் நினைவில் வைத்து தெய்வீக குணங்களை கடைப்பிடிக்க வேண்டும். நம்முடைய குறிக்கோள் என்ன? நம்ம லக்ஷ்மி நாராயணர் ஆகணும். நம்ம சத்கதி அடைய போகக்கூடிய தேவதைகள். நமக்குள்ள தெய்வீக குணங்களை நடைமுறையில் கொண்டு வரணும். சதோ பிரதானமான உலகத்திற்கு செல்வதற்காக தூய்மையின் பழக்க வழக்கத்தை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். புத்தியினால் எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வேண்டும். இந்த பழைய உலகத்தையே முற்றிலும் மறந்துடணும். 2வது பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, மிகவும் அன்பான தந்தை மற்றும் தங்களுடைய சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். அப்பாவை நினைவு செய்யுங்க, சொர்க்கத்தை நினைவு செய்யுங்க. இந்த துக்க உலகத்திலிருந்து புத்தியின் தொடர்பை துண்டிக்க வேண்டும். வரதானம் சொல்கிறாங்க, அனைவருடைய குணத்தை பார்த்து திருப்தி செய்வதற்கான ஆர்வத்தின் மூலமாக எப்போதும் ஒரே சீரான உற்சாகத்தில் இருக்கும் குணமூர்த்தி ஆத்மா ஆகுங்கள். அனைவருடைய நற்குணத்தை பார்க்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கணும். மேலும் அவங்கள திருப்திப்படுத்துவதற்கான ஆர்வமும் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்போவுமே ஒரே சீராகவும் மேலும் உற்சாகத்தில் உங்களால் இருக்க முடியும். அப்படிப்பட்டவர்களை தான் குணமூர்த்தின்னு சொல்ல முடியும்னு பாபா சொல்கிறார்.
பாபா வரதானத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு. சதா ஒரே சீரான ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பதற்கு தொடர்பில் வரும் அனைவரையும் திருப்தி செய்வதற்கான மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும். பார்ப்பவரிடம் எல்லாம் எப்போதும் நற்குணங்களையே பார்க்க வேண்டும். அனைவரிடமிருந்தும் குணம் எனும் சக்தி கிடைப்பதால் உற்சாகம் சதா உங்களிடம் நிலையாக இருக்கும். பிறருடைய விதவிதமான சொரூபங்களையும் விதவிதமான விஷயங்களையும் பார்க்கும்போது கேட்கும்போது உங்களுடைய உற்சாகம் குறைஞ்சிடுது. ஆனால் குணத்தை பார்ப்பதில் ஆர்வம் இருந்தால் ஒரே சீரான உற்சாகம் இருக்கும். பிறரிடம் குணம் பார்ப்பதால் தானும் குணமூர்த்தியாக ஆயிடுவீங்க. ஆகையினால எல்லாருடைய நற்குணத்தை பாருங்கள், அவங்கள திருப்தி செய்யக்கூடிய ஆர்வத்தை கொள்ளுங்கள். அப்போ தான் நீங்கள் குணமூர்த்தி ஆகலான்னு சொல்கிறாரு. பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு எனும் அஸ்திவாரம் உறுதியாக இருந்தது என்றால் ஒரு நொடியில் அஷரீரியாவது சுலபமாகும். பாபா அவ்யக்த இஷாரா சொல்கிறாங்க, சதா முகமலர்ச்சியுடன் இருக்க தனது இயல்பான குணத்தை சரளமாக்கி கொள்ளுங்கள், மேலும் பொறுமை உள்ளவர் ஆகுங்கள். அதாவது சகிப்புத்தன்மை சரளத்தன்மை உடையவராக ஆகுங்க அப்படின்னு சொல்கிறார். சதா முகமலர்ச்சியில் இருக்கணும்னா உங்கள்கிட்ட சகிப்புத்தன்மையும் சரளத்தன்மையும் இருக்கணும்னு சொல்கிறார். தனது இந்த முகத்தை எப்பொழுதும் சதா மலர்ச்சியுடன் வைத்து கொள்ள வேண்டும். இதுவே சங்கம யுகத்தின் மிகப்பெரிய கிஃப்ட். முகத்தில் ஒருபோதும் குழப்பத்தினுடைய சாயல் இருக்கக்கூடாது. முழு நிலவு பௌர்ணமி போன்று தனது முகம் சதா மலர்ந்திருக்க வேண்டும். பிறர் தனது முகத்தை உங்கள் முகத்தில் பார்க்கும் வகையில் உங்கள் முகம் அந்த மாதிரி பளிச்சென்று தென்பட வேண்டும். இதற்காக நீங்கள் என்ன பயிற்சி செய்யணும்னா, தன்னுடைய இயல்பான குணத்தை சரளமாகவும் மேலும் பொறுமைசாலியாகவும் இருங்க. அதாவது சகிப்புத்தன்மை சரளத்தன்மை இது ரெண்டையும் உங்களுடைய இயல்பாக ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் சதா முகமலர்ச்சியோடு இருக்க முடியும். யாருடைய குறைகளையும் பார்க்க மாட்டீங்க, எல்லாத்தையும் ஏற்றுப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.